பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக பீட்ரூட் வெறுமனே செய்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்கள் இதை மாதிரி பண்ணுவேன். பீட்ரூட்டை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா அலம்பி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறம் நம்ம குக்கரில் கடலைப்பருப்பை 3/4 பாதம் வேக வச்சு எடுத்துருங்க. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக வச்சுருங்க. அப்புறமா என்ன பண்ணணும், ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தாளிப்பு கொடுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு போட்டதுனால உங்களுக்கு இதாக இருக்கும், கேஸியாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ண வெந்திருக்க இந்த கடலைப்பருப்பு அப்படியே இருக்கட்டும். இந்த பீட்ரூட்டை பொடியை நறுக்கிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அது வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா மிளகாத்தூள், தனியாக கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்புத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிடுங்க. கலர்ன பிறகு அந்த வேக வச்சுருக்க கடலைப்பருப்பும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா கலரிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க.